பொதுவா இரைச்சல்ல நமக்கு தேவையான சத்தங்கள் மறைஞ்சிருது. உண்மைதானே? நெறைய சத்தம் கேக்குது. விதமா கேக்குது. சிலது அலறலா கேக்குது. சிலது இசையா நமக்கு கேக்குது. ஆனா அதிகப்படியான சத்தங்கள் கேட்கும்போது, நமக்கு தேவையான செய்திகள் நம்ம காதுகளுக்கு வந்து சேர்றதே இல்ல. ஆண்டவர் உங்க கூட பேசுறாரா? அப்படின்னு கேட்டா, பல நேரங்கள்ல அவருடைய சத்தத்த நம்மால உணர முடியல. ஆண்டவர் என்ட்ட பேசினாரா? அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஆண்டவர் சத்தத்துல பேசலாம், அல்லது தரிசனங்கள்ல பேசலாம், வார்த்தைகள் மூலம் பேசலாம். நிறைய விதங்கள்ல ஆண்டவர் இன்னைக்கும் மனிதனோட உறவாடிட்டு தான் இருக்காரு. எபிரேயர் 3:15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டும் நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே அப்படின்னு எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், ஒருவேளை வனாந்திரத்துல ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கவனமா கேட்டிருந்தா அவரை கோபமூட்டி தண்டனை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நீங்களும் அவருடைய சத்தம் கேட்காத மாதிரியே இருக்கீங்களே. இதுதான் அவர் சொத்து. 2 ராஜாக்கள் 19:12 வசனம் நாம பார்த்தோம். எலியா எசபேல் அவர்களுடைய கூட்டத்துக்கு பயந்து அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். வெளியே வான்னு சொல்றாரு. பர்வதங்களுக்கு முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்றாரு. பலத்த காற்று வந்துச்சு, அதுலயும் ஆண்டவரோட சத்தத்தை கேட்கல. பூமி எதிர்ச்சி வந்துச்சு, அதுலயும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல. பூமி எதிர்ச்சிக்கு பிறகு அக்கினி வந்துச்சு, அதுலயும் ஆண்டவருடைய சத்தத்தை அவரு கேட்கல. ஆனா அக்கினிக்கு பிறகு 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அக்கினிக்கு பிறகு ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. A still small voice. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்துல ஆண்டவர் பேசுகிறார். எலியாக்கு அந்த பிரசன்னத்தை தாங்க முடியல. 13வது வசனம் சொல்லுது, தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே நின்றான். ஆண்டவர் எலியாவேன்னு சொல்லி அங்க பேசுறாரு. ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும்னா பல நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப தவறுதலா பயங்கர பீட்டோட பாடல்கள் ஒலிக்கணும்னு நினைக்கிறோம், இசைக்கருவிகளோட வாசிக்கிறோம், நம்ம ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு பரபரப்பை எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கும் அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் வழியா நம்ம ஒவ்வொருத்தரோடையும் பேசிட்டு இருக்காரு. அவர் சத்தம் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்களை வழி காட்டுறதுக்கு ஆண்டவர் ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ்ல பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். ஒருவேளை அவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம். உலகத்தின் பரபரப்புல, இந்த சத்தத்துல, இந்த நாய்ஸ்ல, இரைச்சல்ல அமர்ந்து மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்காம இருக்கலாம். அமைதியா இருங்க, ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். இன்றைக்கு நீங்க நடக்க வேண்டிய வழியை அது உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். God bless you.